ஜெய் குருதேவ். அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கு கூடியுள்ள ஆன்றோர் சான்றோர் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். நீண்ட நீண்ட காலம் என நீண்டொழிக்கும் அவர் புகழும், வானம் தீண்டும் தூரம் வளர்ந்து நிற்கும் அவர் குணமும், உயர் அன்பும் அறிவும் பண்பும் பணிவும், எட்டு திக்கும் கேட்கும் வான்புகழும், எடுத்துக்காட்டாய் உலகம் போற்றும் அவர் செயலும், நிலவின் தூரம் இசையாய் ஒலிக்கும் தாலாட்டு வரியும், அவர் அணி கூட்டிப் பாடும் எழுத்தில் தாய் தமிழே திகைத்துத்தான் தித்திக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அத்தகைய சிறப்புமிக்க நமது சிறப்பு விருந்தினரான கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்களையும், திரு சிவக்குமார் ஐயா தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அவர்களையும், திருமதி கனிமொழி சமூக ஆர்வலர் அவர்களையும் வரவேற்று சிறப்பிக்குமாறு நமது பள்ளி தாளாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அறிவே போற்றி, தமிழே போற்றி. வணக்கம். இது ஒரு நல்ல நாள். இந்த நாளில் நமக்கு ஒரு பெருமை. இன்று நம்மோடு ஒரு தமிழ் ஆர்வலர், பாவலர், தமிழை தமிழாக பேசிக்கொண்டிருக்கும் ஒரு படைப்பாளி நம்மோடு இருக்கிறார். ஐயா அறிவுமதி அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கரவோசை இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் திரு சிவகுமார் ஐயா அவர்களை மறுபடியும் உங்களுக்கு அறிமுகப்படுத்த பெருமையாக இருக்கின்றேன். திரு சிவகுமார் ஐயாவோட நம்ம பயணம் நெடுந்தூரமாக இருந்திருது, நெடுங்காலமாக இருந்துகிட்ருக்கு. இன்னும் பல நாட்கள் அவரோட சமூக பணியில் நாமளும் சேர்ந்திருப்போம் அப்படிங்கிற என்னுடைய எண்ணம். அது இறைவன் அருளால் ஈடேறணும் அப்படிங்கிற என்னுடைய கனவு கூட. இந்த வருஷம் அறிமுகமானவங்க கண்மணி அம்மா அவர்கள், சமூக ஆர்வலர். நம்ம புத்தகத்து திருவிழாவுடைய முதல் பெண் பொருளாளர். உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று. பெண்கள் பீடு நடை போடணும் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு இன்றைக்கு பெண் கல்வி, பெண் சுதந்திரம், இது மாதிரியான பொறுப்புகளில் நிறைய பெண்கள் இருக்கணும். அப்போ தான் அதனுடைய தாக்கம் சமூகத்தின்குள்ளே போகும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அதில் எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. இவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. இந்த விழாவினை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் துறை சார்ந்த எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் ஓரிரு பெற்றோர்களுக்கும் என்னுடைய மனதார நல்வாழ்த்துக்கள், வரவேற்பும் கூட. தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பெரிய ஆதாரம் உண்டு. தொன்மையானது, அழகானது, சிறப்பானது, இனிமையானதும் கூட. நானும் தமிழை நேசிக்க ஆரம்பித்தேன் என்னுடைய 11வது வயதிலிருந்து. அதுக்கு முன்னாடி தமிழ் என்றால் எனக்கு தெரியாது, பேச தெரியாது, எழுத தெரியாது, படிக்க தெரியாது. அன்றிலிருந்து இன்று வரை தமிழாக பேசணும் அப்படிங்கிற ஒரு சின்ன உந்துதலோட பணிபுரிந்த எல்லா இடத்துலையுமே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி அதனை செம்மையாக சில பேர், நிறைய பேர் நினச்சிக்கலாமே, அதை வகைப்படுத்தி நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சந்தோஷமான விஷயம். நம்ம பள்ளிக்கூடத்தில் கூட தமிழுக்குன்னு ஒரு சிறப்பு. மொழி புலமை வேணும் எல்லாருக்கும். அப்போ தான் தன்னுடைய உணர்வுகளை வெளியே கொண்டு வர முடியும். அந்த மொழி புலமை நம்முடைய தாய் தமிழில் அதிகமாக வளர்த்தோம்னா தமிழுக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி முதலாக இந்த வருடத்தின் கொரோனா முடிந்து
நடைமுறை வாழ்க்கைக்கு நாம் வந்துட்டு இருக்கும் பொழுது முதல் நிகழ்ச்சியாக நம்மளுடைய தமிழ் துறையின் மூலமாக நடந்துகிட்ருக்கு. அதுவும் அறிவுமதி ஐயாவோட தொடங்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு அன்பில் நெருக்கமான ஒருத்தர் வந்து ஒரு பிறந்தநாள் பாட்டை வந்து என்னுடைய புகைப்படம்லாம் சேர்த்து அமைச்சிருந்தாங்க. அப்போ தான் இந்த பாடல் எனக்கு அறிமுகமானது. அந்த பாடல் கேட்ட பின்னாடி தமிழில் இவ்வளவு அழகான ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பாடல் இருக்கே அப்படின்ட்டு நாம் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் பேசி அந்த நிலையிலிருந்து இன்று நாள் வரைக்கும் ஆங்கிலத்தோடும் தமிழோடும் ஹிந்தியோடும் தமிழும் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் பிறந்தநாள் வாழ்த்தா ஒலிச்சிட்ருக்கு. அதனுடைய வித்தகர், அதனுடைய கர்த்தா இன்றைக்கு நம்மளோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்ன, இது 2வது ஆசிரியர் அறிமுக விழா. ஏற்கனவே நம்ம நூலகத்தில் இந்த மாதிரியான ஒரு ஆசிரியர் அறிமுக விழா, ஒரு ஆசிரியர் அழைச்சி உங்களோட பேச வச்சுருக்கோம். இது 2வது ஆசிரியர். அது வகையில் பள்ளியினுடைய நூலகத்துக்கும் இது ஒரு பெருமை. ஐயா, நூலகம் என்பது பல பள்ளிக்கூடங்களில் ஒரு சின்ன ஏதோ ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு அறை இல்லை, அறை கூட இருக்காது. பல பள்ளிக்கூடங்களில் ஒரு பீரோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அதுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருள் இன்றைக்கு. அதனுடைய தாக்கம் நிறைய குழந்தைங்களுக்கு தெரியல. ஆனால் நம்ம பள்ளிக்கூடத்தில் நூலகத்துக்குண்டான ஒரு பெருமை, அதனுடைய சிறப்பு, அதனை பயன்படுத்தணும், வாசகர்களை நிறைய உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம நூலகம் செயல்பட்டுருக்கு முதல் நாளில் இருந்து. அந்த வாசிப்பு திறன் தான் ஒரு மனிதனை மேன்மையாக்க முடியும். அதுக்கு என்னுடைய வாசிப்பு திறனும் ஒரு சின்ன சான்று தான். ஆங்கிலத்தில் நிறைய பேசுகிறதுக்கு சரளமாக பேச முடியும். அதுக்கு காரணம் நான் படித்த பள்ளிக்கூடம் அல்ல. நான் படித்த பள்ளிக்கூடமோ கல்லூரியோ ஆங்கிலத்தை வந்து அறவே அது வந்து கொஞ்சம் தூரமாக நிற்கிற ஒரு பொருள். அரசு கலைக்கல்லூரி தருமபுரி ஆங்கிலம் பேசுகிறது வந்து ரொம்ப எட்டிக்காய் மாதிரியான ஒரு கசப்பான ஒரு விஷயம். ஆனால் ஆங்கிலம் பேச, சரளமாக படிக்க, எழுத வருது அப்படின்னா இன்றைக்கி காரணம் என்னுடைய வாசிப்பு திறன் தான். இது நிறைய நேரங்களில் நான் பதிவிட்டிருக்கேன். ஸோ வாசிப்புங்கிறது வந்து உங்களுடைய மொழி ஆளுமை, சொல்லாளுமை, இலக்கண ஆளுமை, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கேட்குறதுனால கொஞ்சம் தெளிவு கிடைக்கும், ஆனால் படிக்கிறதுனால ஆழமாக நீங்கள் அந்த ஒரு கருத்தை வந்து நீங்கள் உள்வாங்கிக்க முடியும். மொழியும் வளரும், உங்களுடைய கிராமர்னு சொல்கிற இந்த இலக்கியமும் இலக்கணமும் வளரும். ஸோ அதனால் இந்த வாசிப்பு திறனை அதிகப்படுத்தி உங்களுக்கு புஸ்தகங்கள் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் ஓசூர் புத்தக திருவிழா கடந்த 10 வருஷம், இது 11வது வருஷம். ஸோ 11வது வருஷத்தில் அடி வச்சிட்ருக்காங்க. அவங்களுடைய சேவை ஓசூரில் நிறைய பேரை வந்து அந்த ஒரு உந்துதலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கு இன்று அந்த புத்தக திருவிழா ஒரு சின்ன இடத்துலேருந்து தொடங்கி நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன, அதாவது கேஏபி கல்யாண மண்டபத்தில் தொடங்கும். ஆந்திர சமிதி தொடங்கி கேஏபி கல்யாண மண்டபம், சிஷ்யா பள்ளிக்கூடம், இன்றைக்கு ஒரு பெரிய அரங்கம். அதாவது தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு பெரிய அரங்கங்களில் ஒன்று நானும் பார்த்துருக்கேன், ஹோட்டல் ஹில்ஸ் அப்படிங்கிற இடத்துல. இன்றைக்கு நிறைய பேர், அதாவது பேச்சாளர்கள், அன்றைக்கி 1-2 பேச்சாளர்கள் தான் வருவாங்க. நான் வெங்கடேஸ்வரன் ஐயா, தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திலேருந்து சென்னையில் இருக்கிறவர், அது மாதிரி சில பேச்சாளர்கள் மட்டுமே சின்ன மேடையாக இருந்தது, இன்றைக்கி பெரிய மேடை. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த எக்ஸ்போனென்ஷியல் குரோத்துன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த பன்மடங்கா அந்த பவர் என் அப்படிங்கிற மாதிரி அது அந்த வளர்ச்சி போயிட்டே இருக்குது. இந்த வளர்ச்சி புஸ்தகம் வாங்குறது மட்டுமே இல்லைங்க, அதை வாசிக்கணும், அந்த கருத்தை உள்ள எடுத்துக்கணும், அதை வந்து வாழ்க்கையில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். இதுதான் எண்ணம். சில புத்தகங்கள் அந்த ஷெல்ஃப்னு சொல்கிற அந்த இடத்துக்கு மட்டுமே இருந்திருக்கு. அது இருக்கக்கூடாது, நம்ம கைக்கு வரணும், அதை நம்ம படிக்கணும். புஸ்தகம் ஒரு தோழன், ஒரு தோழி, அந்த வகையில் நீங்கள் புஸ்தகத்தை வந்து யூ ஹாவ் டு டேக் இட் இன் எ ரைட் வே.
ஸோ அந்த வகையில் இந்த ஒரு நன்னாளில் உங்களை வந்து இந்த அறிவு சார்ந்த சான்றோர்கள் இங்கே உங்கள் மேடையிலிருந்து உங்களை வந்து பேச அழைச்சிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொன்று நான் பதிவிட விரும்புகிறேன். தமிழை வந்து விருப்ப பாடமாக எடுத்து மத்திய கல்வி வாரியத்தில் நம்ம பள்ளிக்கூடம் தான் ஒரு ஆசிரியரை நியமனம் பண்ணி தமிழை வந்து விருப்ப பாடமாக எடுங்க, செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு வகையில் தொடர்ந்து 4-5 வருஷங்களாக தமிழுக்கு ஒரு சிறப்பு. நீங்கள் நிறைய தமிழ் படிக்கணும். ஏன்னா சில பேர் வந்து மேலோட்டமாக இந்த வந்து மேல்நிலை படிக்கிறாங்க. ஆழமாக படிக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி விருப்பமுள்ளவங்க, எஸ்பெஷலி இந்த மெடிசன் எடுக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து கணிதம் தேவையில்லை. அப்போ வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 படித்தா போதும். அதனோட சேர்ந்து நீங்கள் வந்து தமிழ் படிச்சிட்டிங்கன்னா உங்களை தமிழ் ஆர்வமும் வளரும், தமிழுக்கும் ஒரு பெருமையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் தமிழுக்கும் நூலகத்துக்கும் தமிழ் சார்ந்த இலக்கியங்களுக்கும் நம்ம பள்ளிக்கூடம் நிறைய தொண்டாட்டிகிட்டு இருக்குது. உங்களுடைய பங்களிப்பு தேவைப்படுது. ஸோ இதை ஊக்குவிக்கிற மாதிரி இன்றைய நிகழ்ச்சி கூட நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த விழா அடுத்து ஒரு கலந்துரையாடலோட தொடரப்போகுது. ஸோ அந்த கலந்துரையாடல் கூட நாங்கள் பதிவு பண்ணி, ஏன்னா எல்லோரும் பார்க்குற மாதிரியான ஒரு சூழல் இல்லை, பள்ளிக்கூடம் நடந்துகிட்ருக்கிறதுனால அந்த பதிவேற்றம் நடக்கும் யூடியூப்பில், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த வகையில் தமிழை வந்து நாம் வளர்க்கணும், தமிழ் வந்து வளரணும். வாழ்க தமிழ். குருவே போற்றி. வணக்கம். நம் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று சிறப்புரை ஆற்றியமைக்கு எம் பள்ளி தாளாளர் அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஹலோ. கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்கள் தன்னுடைய கிராமத்தில் ஒரு இயற்கை சூழலில் தன்னுடைய வயலில் ஒரு நூலகம் அமைத்து கொண்டிருக்கிறார். ஸோ அந்த நூலகத்தில் நம்மளை வந்து ஒரு வருஷம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் கூட ஒரு டூர், அது மாதிரி ஒரு சுற்றுலா மூலமாக அந்த நூலகத்தை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்னுடைய மனசில் இருக்குது. அந்த நூலகம் சிறப்பாக செயல்படணும். அந்த நூலகத்துக்கு பள்ளியின் சார்பாக கூட ஒரு சிறு தொகை நன்கொடையாக கொடுக்குறதுல பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் சார்பாக நன்றி ஐயா. அடுத்ததாக திரு சிவகுமார் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு நம் பள்ளி தாளாளர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. அடுத்ததாக திருமதி கனிமொழி அவர்களுக்கு கண்மணி அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு நம் பள்ளி முதல்வர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி அம்மையே. பிறந்தநாள் வாழ்த்து பாடிய கவிஞர் நம் பள்ளியில் இருக்கும் இவ்வேளையில் இன்று பிறந்தநாள் விழா காணும் நம் பள்ளி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். என் பெயர் சச்சினாதித்யா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று எனது பிறந்தநாள்.
பிறந்த நாள். என் பெயர் ரோஷினி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று எனது பிறந்த நாள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இரு குழந்தைகளுக்கும் புத்தக திருவிழாவில் 500 ரூபா மதிப்புள்ள மொத்தம் 1000 ரூபா மதிப்புள்ள புத்தகம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவன் இன்றே மேடையில் வாங்கி கொள்ளலாம் என்பதையும் பதிவு செய்கிறோம். கடலூரில் பிறந்து கவியாகி தமிழை இன்பக் கனியாக்கினார். அமுதம் என அதை யாம் ருசிக்க கவினோடு கைப்பிடித்து காற்றோடு இசையாக்கினார். கண் கவரும் திரையின் மேலே கவர்ந்திழுக்கும் காந்தமாய் உலகின் கவனம் ஈர்த்து பல காலமாய் இல்லங்கள் பலவற்றை இயக்கியவர். தோள் கொடுக்க தோழனும் தோள் சாயத் தோழியும் கிடைத்தால் அவரும் தாய் தந்தையரே என நினைத்து மதியழகனை தன்னோடு ஒன்றாக்கி கண்கவரும் காட்சியான அழகின் ஆசை மறுத்து அறிவை கோர்த்தபடியே அறிவுமதியாய் இன்று உறவுகளை உயர்த்த நட்பு காலத்தின் கவியாய் பல கரைகள் துடைக்கும் இசையோடு இனிதாய் உறவாடி அவிழரும்பும் நிரந்தர மனிதராய் என் பிரிய வசந்தமாய் புள்ளின் நுனியில் பனித்துளியாய் அனுதிமிர் அடக்கி எக்காலமும் நட்பு காலம் என்றே ஆயுளின் அந்தி வரை அன்பான ராட்சசியோடு இயற்கையை ரசித்தபடி கடைசி மழை துளியோடே மணிமுத்த ஆற்றங்கரையில் பாட்டாரங்கவிதனை பாடி நடந்த பாதங்கள் எம் பள்ளி நோக்கி நடந்ததில் பெருமிதம் கொள்கிறோம். இத்தகைய சிறப்பு மிக்க உங்கள் வாய்மொழி கேட்க ஆவலோடு உங்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஐயா. இந்த வளாகத்தில் தமிழை உச்சரிக்க வாய்ப்பு தந்த தாளாளர்கள், ஆசிரிய பெருமக்கள், மாணவ மாணவியர் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ந்த நெகிழ்ந்த தமிழ் நன்றிகளை அள்ளித் தருகிறேன். முதலில் இன்று தாலாட்டு நாள் காணும் மாணவருக்கு இனிய வாழ்த்துக்களை என்னுடைய பாடலின் வாயிலாகவே தர விரும்புகிறேன். நான் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது சனிக்கிழமை மட்டுமே நடைபெறுகிற ஒரு தமிழ் பள்ளியில் ஆங்கிலத்தை ஆங்கிலேயர்களுடைய உடல் மொழிகளில் பேசக்கூடிய படிக்கக்கூடிய அந்த மாணவர்களிடம் சனிக்கிழமை மட்டுமே தமிழ் சொல்லிக் கொடுத்து அவர்கள் வீட்டின் தொலைபேசியை கேட்டால் 99860 என்று சைபரை 0 சொல்லுகிற குழந்தைகளாக மாற்றுகிற அந்த அமெரிக்க பெற்றோர்களின் அந்த குழந்தைகளிடம் நான் இந்த பாடலை பாடிய பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த வாஷிங்டன் தமிழ்ச்சங்க தலைவர் பார்த்தசாரதி என்பவர், 1 ஆண்டு கழித்து நீங்கள் இங்கே பாடிச் சென்றீர்களே, அது அந்த வகுப்பறைக்குள் மட்டும் இருக்கக்கூடாது, அது உலக தமிழர்களுக்கு பரிசாக தர வேண்டும் நீங்கள் என்று சொன்னார். அதற்கு என்ன செலவாகுமோ அதனை நான் தருகிறேன் என்று அவர் சொல்ல, அரோல் கரோலி என்ற ஒரு தம்பியிடம் இதை இசையமைத்து தர முடியுமா என்று கேட்டேன். அவர் அதற்கான செலவு 30,000 ரூபாய் என்று சொன்னார். உடனே அமெரிக்காவிலிருந்து பார்த்தசாரதி அனுப்பி வைத்தார். அவர் வலைத்தமிழ்.com என்று நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்களும் ஆசிரிய பெருமக்கள் அதிலே உள்ளே சென்று பல அவரது செயல்களை கண்டு அதிலிருந்தும் பல பெற்றுக்கொள்ளலாம். உடனே உன்னிகிருஷ்ணன் அவர்களுடைய அன்பு மகள் உத்ரா அவர்கள் பாட அந்த பாடலை பாடி எடுத்தோம். இன்றைக்கு அந்த பாடல் ஏறக்குறைய 5 கோடி உறவுகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி மகிழ்ந்திருக்கிறது என்ற அந்த உணர்வு, அது தமிழுக்கு கிடைத்த, தமிழ் தாய்க்கு கிடைத்த பெருமையாக கருதி இங்கே உங்கள் முன் இன்று பிறந்த நாள் காணும் இந்த மாணவருக்கு நான் அதை பரிசளிக்கிறேன். நீண்ட
நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்து காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்காரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துகள், பிறந்த நாள் வாழ்த்துகள். இனிய இனிய பிறந்த நாள். எங்கள் குருகுலத்தில் படிக்கும் எங்கள் மாணவ செல்வன், என்ன பேரு? சச்சின் அவர்களுக்கு இனிய இனிய, ரோஷினி அவர்களுக்கும் இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். இந்த மேடைக்கு ஆசிரியர்கள்தான் வந்து உரையாடி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த தளத்தில் நானும் ஒரு ஆசிரியராகத்தான் வந்திருக்கிறேன், பாடலாசிரியராக. பிறந்த நாள் பாடல் எழுதிய பாடலாசிரியர் மட்டுமில்லை, ஒரு 250 திரையிசை பாடல்களும் எழுதியிருக்கிறேன். மாணவர்கள் கேட்டிருப்பார்களோ இல்லையோ தெரியவில்லை, ஆசிரிய பெருமக்கள் கேட்டிருப்பீர்கள். சேது திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய குரலில் இசையில் எங்கே செல்லும் இந்த பாதை என்ற பாடல், மாலைதன் வேதனை கூட்டுதடி என்ற பாடல், ஜெயம் திரைப்படத்தில் கவிதையே தெரியுமா கனவு நீதானடி என்ற பாடல், திருமலை திரைப்படத்தில் தம்பி விஜய் நடித்த படம் அழகூரில் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே என்று எழுதினேன். பிரியாத வரம் வேண்டும் என்ற திரைப்படத்தில் பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் நேற்று, நுரையீரல் தீண்டாமல் திரும்புவது காற்று என்று எழுதினேன். உதயா உதயா உளறுகிறேன் என்ற ஏ.ஆர். ரஹ்மான் அவருடைய இசையில் எழுதியிருக்கிறேன். ஏ சிங்கம் போல என்று வித்யாசாகர்களுடைய இசையில் எழுதியிருக்கிறேன். ஆனாலும் திரையிசை பாடல்களிலேயே நான் எழுதி ஒரு பெருமிதத்துக்குரிய ஒரு சிறிய பாடல்தான் என்றாலும், இந்த தாலாட்டு நாள் பாடலைப் போல ஒரு திரையிசை பாடலில் ஒரு தாலாட்டு பாடலையும் எழுதிய சிறுத்தை என்ற திரைப்படத்தில் ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்கு நேரிவரோ, மூச்சுப்பட்டா நோகுமுன்னு நான் மூச்சடைக்கு முத்தமிட்டேன், நிழலுபட்டா நோகுமுன்னு நான் நிலவடங்க முத்தமிட்டேன் என்று எழுதினேன். இன்றைய மாணவர்களோடு நான் உரையாடுகின்ற இந்த வாய்ப்பு என்பது, மாலை நான் புத்தக கண்காட்சியில் பேசுகிற அந்த வாய்ப்பை விட மிகச்சிறந்த வாய்ப்பு, பயனுடைய வாய்ப்பு. ஆனால் புத்தக கண்காட்சியினுடைய ஒரு விரிவாகத்தான் இதனையும் பார்க்கிறேன். ஐயா சிவகுமார் அவர்கள், அம்மா கண்மணி அவர்களோடு இங்கே நான் வந்து நிற்கிற இந்த நிகழ்வும் புத்தக கண்காட்சியின் ஒரு அறிவின் விரிவு நிகழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தாய்மொழியின் கொலைக்களங்கள் எவை என்று பார்த்தால் அவை கல்விக்கூடங்கள்தான். தாய்மொழியை கொன்றுதான் அறிவை வளர்க்க முடியும் என்ற கல்வித்துறையின் ஒரு மூட நம்பிக்கை
அல்லது நிகழ்காலத்தின் மீதான ஒரு வன்முறை நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்தியாவில் நான் தமிழ்நாட்டில் நிற்கிறேன். ஆனால் இந்த பள்ளி வளாகத்தில் பார்க்கிறேன், எல்லா மொழிகளையும் பேசுகிற குழந்தைகள், ஆனால் தமிழ் மொழியை அவ்வளவு அழகாக உச்சரிக்கிற குழந்தைகளை இங்கே பார்த்து நான் நெகிழ்ந்து போனேன். நானே ஒரு குறுங்கவிதை எழுதியிருக்கிறேன். எத்தனை மொழியும் கற்றுக்கொள், நம் இனத்தமிழ் முதலாய் பெற்றுக்கொள் என்று எழுதியிருக்கிறேன். தமிழை ஏன் படிக்க வேண்டும், அதை தாய்ப்பால் போலே குடிக்க வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறேன். திறம் வியந்து என்று நீங்கள் அந்த தாய்மொழி பாடலை பாடிய போது அந்த உச்சரிப்பில் இந்த பள்ளி என் தாய்மொழியை எவ்வளவு வலுவாக்கி கொண்டிருக்கிறது இந்த வளரும் வாழையடி வாழைகளிடம் என்பதை உணர்ந்து மகிழ்கிறேன். பேசுகிற ஒவ்வொரு குழந்தையும் சில நொடித்துளிகள் தான் பேசின, ஆனால் அவற்றுள் என் 3000 ஆண்டுகால தமிழ் அப்படியே ஊறி செழித்த உச்சரிப்பு நான் கண்டு உளப்பூர்வமாக மகிழ்கிறேன். தாளாளர் அவர்களே, உங்கள் தமிழும் அந்த உச்சரிப்பில் தான் அமைந்திருந்தது. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்களெல்லாம் ஒரு மேடு தட்டிய பலகையில் நின்று பேசுகிறோம், நீங்கள் அதை உள் தள்ளிவிட்டு பேசுகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் பிறக்கும்போதே உயர்ந்து பிறந்திருக்கிறீர்கள். அந்த உயர்ந்து பிறந்த அந்த வாழ்க்கை வளம் நீங்கள் மகரிஷி பள்ளியில் சொல்லிக் கொடுத்த காலகட்டத்தில் நீங்கள் உள்குடித்த வாழ்வியல் கல்வியியல் அனுபவங்கள், அம்மா அவர்களும் அங்கேதான் அந்த பணியாற்றியிருக்கிறார். வேலம்மாள் பள்ளியிலும் பணியாற்றிய அந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த வளாகத்தில் 2010 தொடங்கி இன்றைக்கு இந்த குறுகிய 10 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு செழிப்பான ஒரு கல்வி வளாகத்தை உருவாக்கி இருக்கிற உங்களுக்கு கல்வி என்ற அந்த தளத்தின் சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே பிரம்பு எடுக்க வேண்டுமென்றால் நான் மாணவ மாணவிகளுக்கு பிரம்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு பின்னணியில் நிற்கின்ற அந்த மரக்குழந்தைகள் தான் அடங்காத குழந்தைகளாக தலையாட்டி கொண்டே இருக்கின்றன. அதை கட்டுப்படுத்த பிரம்பு எடுக்க வேண்டுமென்றால் அவர்கள் கைகளைத்தான் முறிக்க வேண்டும். நான் அவளுக்கு இரக்கமற்ற ஒரு பையன் அல்ல. எறும்பை கூட கொல்லக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்த தமிழ் இனத்தில் பிறந்தவன். மரங்களை பற்றி சங்க இலக்கியத்தில் ஒரு வரி, மரம் சா மருந்தும் கொள்ளார். இந்த வரியை மாணவர்களும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும், ஆசிரிய பெருமக்களும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மரம் சா மருந்தும் கொள்ளார். என் உடலில் ஒரு நோய் இருக்கிறதென்றால் அந்த நோயை நீக்கிக் கொள்வதற்கு அதோ அந்த மரத்தில்தான் மருந்து இருக்கிறதென்றால் மருந்து இருக்கிறதென்றால் அந்த மரத்திலிருந்து 4-5 இலைகளை பறித்து சாறு காய்ச்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் நான் அந்த மரத்திலிருந்து 4-5 இலைகளை பறிக்க சம்மதிப்பேன். அந்த மரத்திலிருந்து 4-5 பூக்களை பறித்து சாறு காய்ச்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் நான் அந்த மரத்திலிருந்து 4-5 பூக்களை பறிக்க சம்மதிப்பேன். அந்த மரத்தை வெட்டி கொன்று அதன் பிறகுதான் அதிலிருந்து ஒரு மருந்து எடுத்து நான் உட்கொண்டு என் உடலில் இருக்கிற நோயை நீக்கிக் கொண்டு நான் நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும் என்ற சூழல் வருமானால் அந்த சூழ்நிலையிலும் கூட நான் என்னை சாகடித்துக் கொள்வேனே தவிர அந்த மரத்தை தொடமாட்டேன், வெட்டமாட்டேன், கொல்ல மாட்டேன் என்று சொன்ன அந்த 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய அந்த செழித்த அனைத்து உயிர்களையும் தனக்கு சமமாக நினைத்த ஓர் இனம்தான் இந்த தமிழ் இனம். இங்கே நீங்கள் கன்னடர்களாகவும் கன்னடம் பேசுகிற குழந்தைகள் இருப்பீர்கள், தெலுங்கு பேசுகிற குழந்தைகள் இருப்பீர்கள்,
மலையாளம் பேசுகிற குழந்தைகள் இருப்பீர்கள். ஆனால் உங்கள் அனைவருக்கும் தாய்மொழி தமிழ்தான். ஏன் உலக தாய்மொழிகளுக்கே தாய்மொழி என் தமிழ்தான் என்ற உணர்வில் நான் உங்களை உலக குழந்தைகளாக பார்த்துத்தான் பேசுகிறேன். ஏனென்றால் தமிழ் இலக்கியம் உங்களை அனைவரையும் உலக குழந்தைகள் என்றுதான் பார்க்க சொல்லி இருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். அந்த யாவரும் கேளீர் என்பது எல்லா மக்களும் நமக்கு உறவுகள், எல்லா இன குழந்தைகளும் நம்முடைய உறவுகள் என்பது ஒரு பாதிதான் உண்மை. யாவரும் என்பதில் எல்லா உயிர்களும் உறவுகள் என்று சொல்வதுதான் முழுமையடையும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது எல்லா உயிர்களும் நம்முடைய உயிர்கள் என்ற அந்த தளத்தில் சிந்திக்க சொன்னதுதான் கணியன் பூங்குன்றன். சங்க இலக்கியத்தில் மரத்தை வெட்டினான், காட்டை வெட்டினான் என்று 8 தொகையிலும் எந்த இடத்திலும் வரவில்லை, 10 பாட்டிலும் எந்த இடத்திலும் வரவில்லை. பின்பு என்ன சொல்லி இருக்கிறார்கள்? மரம் கொன்று, காடு கொன்று, உனக்கு மேசை செய்ய பலகை வேண்டும், அதனால் மரத்தை நீ வெட்ட வேண்டியது உனது இயல்பு. நீ ஏர் ஓட்டுவதற்கு ஏர் செய்ய மரம் வேண்டும், வெட்ட வேண்டியது உன்னுடைய இயல்பு. ஆனால் நீ செய்கிற தொழில் கொலை தொழில், நீ கொல்கிறாய் என்று சொல்லுகிற அந்த வலியிலிருந்துதான் என் அன்பான குழந்தைகளே, நீங்கள் மரம் நடுகிற குழந்தைகளாகத்தான் வளர வேண்டுமே தவிர மரம் கொல்லுகிற குழந்தைகளாக நீங்கள் அந்த பழக்கமே வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு உலக கவிஞர்களை அறிமுகப்படுத்திய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த கவிதையை எழுதியிருப்பார்கள். எல்லோரும் குழந்தைகளே குழந்தைகளே புத்தகங்களை கிழித்து விடாதீர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் என்னுடைய ஆண் தாய் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் புத்தகங்களே புத்தகங்களே குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்று சொன்ன கவிஞன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். எனவே நீங்கள் பள்ளியில் படிக்கின்ற புத்தகங்களோடு புத்தக கண்காட்சியில் நீங்களும் வந்து உங்களை கிழித்து விடாத நல்ல நல்ல புத்தகங்களை நீங்கள் வாங்கி படித்து பயன்பெற வேண்டும் என்ற சொல்லோடு என்னுடைய உரையில் உங்களுக்கென்று சில நிகழ்வுகளை சொல்ல விரும்புகிறேன். பண்பாடு என்பது நாம் சில தலைவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கின்ற சில ஆசிரியர்கள் நம்மை உயர்த்துகிற அந்த பண்பாட்டில் மிகச்சிறந்து விளங்குவார்கள். நான் இங்கே வந்து நிற்கிறேன் என்றால் இதற்கு என் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் என்பவர் ஒரு காரணமாக இருக்கிறார். புகுமுக படிக்கும்போது குறிஞ்சி செல்வன், லலிதவேலன் என்ற 2 பேராசிரியர்கள் அதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கின்ற பொழுது வாசுப மாணிக்கம், தண்டபாணி தேசிகர், வெள்ளைவாரனார் போன்ற பெரும் பேராசிரியர்கள் இங்கே வந்து நிற்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் நாம் எந்த நிலையில் எந்த உயரத்தில் நாம் நின்றாலும் அந்த இடத்தில் நாம் நன்றி சொல்ல நினைக்கின்ற பொழுது ஒன்று அப்பா முகம் வரும், இன்னொன்று அம்மா முகம் வரும், மூன்றாவது ஏதாவது ஒரு ஆசிரியர் அல்லது ஆசிரியர் முகம்தான் நமக்கு வரும் என்பது என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, அனைவருடைய வாழ்க்கையிலும் அது உண்மை. இந்த கல்வி என்பது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சிந்திக்கின்றேன். என் அம்மா கடைசி வரை கை நாட்டு தாயாகத்தான் வாழ்ந்தாள், இறந்தாள். அவருடைய சொந்த பெயரை கையொப்பமிட கூட தெரியாத தாயாக என் அம்மா இருந்துவிட்டு போயிருக்கிறார்கள். என் அக்காள்கள் 2 பேர் 5ஆம் வகுப்பிற்கு மேல் படிக்கக்கூடாது என்று சொன்ன ஒரு சமூக கட்டுப்பாட்டிற்குள் அவர்களும் 5ஆம் வகுப்பிற்கு மேல் உயர்நிலைப் பள்ளியை எட்டி பார்க்காத அக்காள்கள் என்னுடைய அக்காள்கள். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பெண்கள் ஆண்களுக்கு நிகராக என்று சொல்ல மாட்டேன்,
ஆண்கள் எண்ணிக்கையை விட அதிகமாக பெண் குழந்தைகளை படிக்க வைக்கின்ற ஒரு சமூக விடுதலை காலம் பாரதி விரும்பிய, பாரதிதாசன் விரும்பிய, தந்தை பெரியார் விரும்பிய, அண்ணல் அம்பேத்கர் விரும்பிய, ஐயா திருவிக விரும்பிய அந்த காலம் இந்த காலம். இந்த ஆண்டு கூட கல்வியில் உயர்நிலைப்பள்ளி அந்த வெளியீட்டில் ஆண் மாணவர்களுடைய விழுக்காட்டை விட பெண் குழந்தைகளுடைய வெற்றியின் விழுக்காடு உயர்ந்து நிற்கிறது என்பது நம் கல்வியில் பெண் கல்வி அவர்கள் பாடுபட்ட அந்த வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓமந்தூரார், இந்த ஒசூருக்கும் இந்த வரலாற்றில் ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதனால் இதனை நீங்கள் கூர்ந்து படிக்க வேண்டும். நாங்களெல்லாம் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஒரு புத்தக மூட்டையையும் ஒரு சாப்பாட்டு தூக்குச்சட்டியையும் தூக்கி கொண்டு ஒரு 4 கிலோமீட்டர் வயல் வரப்புகளில் ஒற்றை அடி பாதையில் நடந்து சென்று படித்த பிள்ளைகள் நாங்கள். ஐயாவும் அப்படித்தான் படித்திருப்பார். அந்த வழியிலிருந்து தான் நான் பேசுகிறேன். இன்றைக்கு உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் உங்களை இந்த அளவிற்கு படிக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் தவித்த தவிப்பில்தான் நீங்கள் இங்கே வந்து மாணவர்களாக அமர்ந்திருக்கிறீர்கள். ஓமந்தூரார் என்பவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காலம். அவருடைய மனைவி ஒரு ஆண் குழந்தையை மட்டும் விட்டுவிட்டு இயற்கை எய்தி விடுகிறார்கள். அந்த பையனை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓர் ஊரில் கொண்டு போய் ஒரு குருகுலத்தில் சேர்க்கிறார்கள். குருகுலத்தில் சேர்த்து ஒரு 10-15 நாட்களுக்குள்ளாக அவர் வந்து அப்பாவிடம் ஒரு புகார் செய்கிறார். என்னப்பா என்று கேட்கிறார்கள். அப்பா, எனக்கு அந்த குருகுலத்தில் படிக்க விருப்பமில்லை என்று சொல்லுகிறான் அந்த பையன். ஏனப்பா என்று கேட்கிறார். அங்கே உயர்ந்த சாதி என்று சொல்லப்படுகிற அந்த மாணவர்கள் எல்லாம் தனியே உட்கார வைத்து சாப்பாடு போடுகிறார்கள். எங்களையெல்லாம் தனியே உட்கார வைத்து சாப்பாடு போடுகிறார்கள். அப்பா, நாங்களெல்லாம் ஒரே பள்ளியில் படிக்கிறோம், ஒரே பாடத்தை படிக்கின்றோம். ஆனால் விடுதியில் இப்படி வேறுபாடு காட்டுவது அதில் எனக்கு விருப்பமில்லை அப்பா, என்னை அங்கே படிக்க வைக்காதீர்கள் என்று அந்த பையன் கெஞ்சுகிறான். சாதாரண ஒரு குடியானவன் வீட்டு பையன் இல்லை, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வீட்டு பிள்ளை. உடனே அவர் சொல்லுகிறார், நீ மாமாவிடம் சொல் என்று. அவர் தந்தை பெரியார். அவரிடம் அந்த தம்பி அதை முறையிடுகிறான். உடனே அவர் மூதறிஞர் ராஜாஜி ஐயா அவர்களிடம், என்னப்பா, ஒரு சுதந்திர போராட்ட வீரர் வாவியஸ் ஐயர் நடத்துகிற ஒரு குருகுலத்தில் இந்த குழந்தை படிக்கிறான், என் மகன் என்று அந்த பெரியாரிடம் அந்த பையன் அந்த நிகழ்வுகளை சொல்ல, உடனே ராஜாஜி பெரியாருடைய அந்த கருத்தை கேட்டு சொல்லுகிறார். அப்பொழுதும் சொல்லுகிறார், எனக்கு வர்ணாசிரமம்தான் முக்கியமே தவிர, நான் அப்படி அதற்கு கட்டுப்பட்டால் தான் இங்கே படிக்கலாமே தவிர இல்லை என்றால் படிக்க முடியாது என்று அந்த வாவியஸ் ஐயர் அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே காந்திக்கு கடிதம் எழுதுகிறார். யார்? மூதறிஞர் ராஜாஜி. காந்தியடிகள் அவர்களும் அந்த குருகுலத்திற்கு வாவியஸ் ஐயரிடம் அதை கடிதமாக எழுதி கேட்கிறார். அவரும் மறுத்து விடுகிறார். அவருக்கும் மறுத்து விடுகிறார். உடனே அந்த பையன், இல்லையப்பா, நான் இங்கே படிக்க மாட்டேன் என்று சொன்ன பிறகு அவன் அந்த பள்ளியிலிருந்து வந்து இன்னொரு குருகுலத்தில் சேர்ந்த இடம் இதே ஒசூர் என்பதை வரலாற்று படிவுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி வந்து சேர்ந்த அந்த இளைஞன் ஒரு சில நாட்களில் நந்தி ஹில்ஸ், நந்தி மலை என்று சொல்லுகிற அந்த மலைப்பகுதிக்கு மாணவர்களாகிய உங்களைப் போல் அவர்களை அழைத்து போயிருக்கிறார்கள். அதில் அவனும் ஒருவன், முதலமைச்சருடைய பையன். வந்து திரும்பிய பிறகு ஒரு கடுங்காய்ச்சல். அந்த காய்ச்சலில் பெங்களூரில் மருத்துவம் பார்த்தும் அந்த பிள்ளை பிழைக்கவில்லை, இறந்து விடுகிறான். உடனே முதலமைச்சருக்கு செய்தி போகிறது, உங்கள் பிள்ளை இறந்து விட்டான் என்று. அப்போது அவர், மகன்
இறந்து விட்டானே என்று கண்கள் கலங்கினாரே தவிர அவர் கடமையை மறக்கவில்லை. எனக்கு இங்கே மக்கள் பணி இருக்கிறது, அரசு பணி இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய உடன்பிறந்தாரை அழைத்து, தம்பி இறந்து விட்டானாம், நீ போய் அவனை அடக்கம் செய்துவிட்டு வா என்று அரசு பணியை பார்த்த முதலமைச்சர் ஓமந்தூரார் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த உடன்பிறந்தார் பெங்களூருக்கு சென்று இறுதிச் சடங்கை முடித்துவிட்டு ஒரு சாம்பல் பொட்டலத்தை கொண்டு வந்து, இதுதான் உன் மகன் என்று நீட்டிய வரலாறு தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சரின் பிள்ளைக்கு நிகழ்ந்த வரலாறு. எனவே கல்வி என்பது அவ்வளவு எளிதில் நமக்கு வந்துவிடவில்லை. இந்த குருகுலத்தில் அத்தகைய சாதி மதம் பார்க்காத ஒரு குருகுலமாக இது இருக்கிறது என்பது அந்த பையனுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாக கூட நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த பையன் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் ஓமந்தூராரை விட மிகச்சிறந்த ஒரு அறிவியல் அறிஞனாகவோ அல்லது அரசியல் தலைவனாகவோ வளர்ந்திருக்கலாம். அத்தகைய அந்த இடர்பாடுகளை எல்லாம் தாண்டித்தான் இன்றைக்கு இந்த கல்வி வளாகத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள். பண்பாட்டு குழந்தைகளாக நீங்கள் வளர வேண்டும் என்று நான் சொல்லுகிற பொழுது, தந்தை பெரியார் அவரை நீங்கள் எப்படி தெரிந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அன்பான என் குழந்தைகளே, நீங்களெல்லாம் படிக்க வேண்டும் என்று அதற்காகவே 90 வயதை தாண்டிய தன்னுடைய நடக்க முடியாத நிலையிலும் உங்களை உயர்த்தி பார்க்க நினைத்த ஒரு மனிதன், சாதாரண எளிய மனிதன்தான் தந்தை பெரியார். ஒரு முறை அவர் திருவிக்கா என்ற அந்த தலைவர் ஈரோட்டிற்கு அவருடைய விருந்தினராக வந்திருக்கிறார். காலையில் எழுந்து ஐயா பெரியாருடைய வீட்டிலிருந்து அவர் காவிரியில் குளிக்கப் போகிறார். இன்றைய காவிரியில் குளிக்கவும் முடியாது, கால் வைக்கவும் முடியாது. அன்றைய காவிரியில் அவர் குளித்துவிட்டு கரையேறுகிறார். தந்தை பெரியார் ஒரு திருநீற்று மாடத்தை கையில் வைத்து கொண்டு நிற்கிறார். என்னப்பா, உனக்குத்தான் கடவுள் கிடையாதே, நீ எதற்காக இந்த திருநீற்று மாடத்தை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே நீட்டுகிறாய் என்று கேட்கிறார்கள். அப்போது பெரியார் சொல்லுகிறார், நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்தான், ஆனால் நீ கடவுள் நம்பிக்கை உள்ளவர், என்னுடைய நண்பன். நீ குளித்து முடித்து வந்தவுடன் நீ திருநீர் இட்டுக்கொள்கிற பண்பு, அந்த பழக்கம் உனக்கு உண்டு. எனவே என் நண்பனுக்காக நான் இதை ஏந்தி நிற்பதில் எந்த பிழையும் இல்லை என்று சொல்லி திருநீற்றை எடுத்து இட்டுக்கொள் என்று சொன்னவர் தந்தை பெரியார். வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகள் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன அந்த அருள் ஒளி வள்ளலார். அங்கே வடலூர் பக்கம் இவர் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறார் தந்தை பெரியார். வள்ளலார் அந்த வளாகத்தை போய் பார்த்து வரலாமே என்று அழைத்து போகிறார்கள். தந்தை பெரியாரும் போகிறார். உள்ளே அழைக்கிறார்கள். நான் உள்ளே வரமாட்டேன் என்கிறார் தந்தை பெரியார். பார்க்கத்தானே போனார், ஏன் உள்ளே வரமாட்டேன் என்கிறீர்கள்? வரலாம் ஐயா, வாங்க என்று கூப்பிடுகிறார்கள். இல்லை இல்லை, இங்கே ஐயா அவர்கள் ராமலிங்கடிகள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை எழுதி போட்டிருக்கிறீர்கள். கொலை செய்தவர்கள், புலால் உண்பவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று எழுதி போட்டிருக்கிறது. எனவே நான் புலால் உண்பவன், எனவே நான் அந்த வள்ளலாருடைய அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டுத்தான் நான் உள்ளே வரமாட்டேன் என்று சொல்லுகிறேன் என்று ராமலிங்க அடிகளை அவ்வளவு மதித்து அவர் அங்கே வெளியே நின்றார். 24 மணி நேரமும் அணையாத விளக்காக அன்னதானம் வழங்குகிற ஒரு அடுப்பு வடலூரில் இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அவர் வியந்து அங்கே போய் பார்க்க வேண்டும் என்கிறார். அங்கே போய் பார்க்கிற பொழுது, என்னடா ஒரு மனிதன் 24 மணி நேரமும் அணையாத ஒரு நெருப்பை அன்னதானத்திற்கு சோறு வடித்து கொட்டிக்கொண்டே இருக்க சிந்தித்திருக்கிறானே என்று கண்ணீர் விட்டாராம் தந்தை பெரியார். அவரிடத்தில் வந்து இந்த உணவை கொஞ்சம் உண்டு பாருங்கள் ஐயா என்று நீட்டியிருக்கிறார்கள். இல்லை இல்லை, இது ஏழைகளுக்கு பசித்தவர்களுக்கு பரிமாறத்தானே,
எனக்குத்தான் நீங்கள் அங்கே விருந்து வைத்திருக்கிறீர்களே, ஒரு ஏழையின் உணவை நான் வீணாக்க விரும்பவில்லை என்று அதையும் மறுத்த ஒரு பண்பாடு தந்தை பெரியாருடைய பண்பாடு. எந்த ஒரு சின்ன குழந்தைகள் வந்தாலும் தன்னிடத்தில் வந்தால், நான் கூட இங்கே வருகிற போது எனக்கு மட்டும் ஒரு சிறப்பு நாற்காலி போட்டு மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு நாற்காலி போட்டிருந்தார்கள். நான் அதை எடுத்துவிட்டு எனக்கும் அந்த சமமான நாற்காலியை போட்டுத்தான் அமர்ந்தேன். ஏனென்றால் நான் பெரியாரிடம் பண்பாட்டை கற்றவன். அனைவரும் சமம் என்பதற்காகத்தான் நாம் நம் அறிவை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அவரிடத்தில்தான் நான் கற்றேன். அந்த தளத்தில் அவர் பண்பாட்டை அவ்வளவு நுட்பமாக கற்றுக் கொடுத்தவர். எந்த ஒரு சிறு ஆண் குழந்தை பெண் குழந்தை வந்தாலும் கூட, ஆண் குழந்தை வந்தால் வாடா என்று சொன்ன பழக்கம் இல்லை, வாடி என்று சொன்ன பழக்கமும் தந்தை பெரியாரிடமும் கிடையாது. வந்தார்கள் என்றால் முதலில் அமரையா, அமரம்மா என்று அம்மா ஐயா சொல்லித்தான் 3 வயது குழந்தையும் 5 வயது 10 வயது குழந்தைகளையும் மரியாதையாக அழைத்து அமர வைத்துத்தான் பேசியிருக்கிறார். இந்த இடத்தில் உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த கல்வி வளாகத்திலும் சரி, தாளாளர் அறைக்கு குழந்தைகள் வந்தாலும், மாணவர்கள் வந்தாலும், அல்லது ஆசிரியர்களே உங்களுடைய அறைக்கு குழந்தைகள் வந்தாலும், அவர்கள் வந்து உங்களிடம் நிற்கின்ற பொழுது என்ன வேண்டும் அல்லது எதற்காக வந்தாய் என்று கேட்பதற்கு முன்னதாக உட்கார் என்று நாற்காலியை போட்டு அவர்களை உட்கார வைத்த பிறகு நீங்கள் பேசத் தொடங்கினால்தான் அந்த குழந்தைகள் வளருகின்ற காலத்தில் அவர்கள் தங்களுடைய பதவியில் போய் அமர்கிற பொழுது எங்கிருந்தோ வருகிற ஒரு விவசாயியை நிற்க வைத்து பேச மாட்டான். எங்கிருந்தோ வருகிற ஒரு படிக்காத தாயை அம்மா உட்காருங்க, தண்ணி சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு தன்னுடைய பதவியில் இருந்து அவர்களுக்கு பயன்படுத்துகிற அந்த பண்பாட்டை நாம் இந்த பள்ளி வளாகத்திலேயே பழக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முன்னதாகவே அப்படி இருந்தால் அதற்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குழந்தைகள் தான் நமக்கு. நான் கடைசியாக ஒரு குழந்தையினுடைய உரையாடலை உங்களுக்கு போடப் போகிறேன். அது தெளிவாக இருந்தால் நீங்களும் உருகி போவீர்கள். சரி, ஒரு பாடத்தை ஆத்திரப்படாமல் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆசிரிய பெருமக்கள் என்பதற்கு யார் எடுத்துக்காட்டாக சொல்லலாம் என்று பார்க்கிற போது நம் பாரதியைத்தான் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லுகிறேன். யதுகிரி அம்மாள் நினைவுகள் என்று ஒரு நூல் இருக்கிறது. பாரதியை பற்றி யதுகிரி அம்மாள் எழுதிய நூல். அதிலே ஒரு முறை பாரதியோடு இந்த யதுகிரி என்ற குழந்தை, பெண் குழந்தை அவரோடு செல்லுகிறது. அவருக்கு மிகச்சிறந்த செல்லம் அந்த யதுகிரி. கடலுக்கு போய் நின்றதும் கடலில் ஒரு காலனா காசை எடுத்து தூக்கி போடுகிறது. பார்த்த பாரதிக்கு, என்ன யதுகிரி, எதற்காக அந்த காலனாவை கடலில் வீசுகிறாய் என்று கேட்கிறார். எங்கள் பாட்டி கொடுத்தாங்க, நீ கடலுக்கு போகும்போது இந்த காலனாவை போட்டுட்டு நீ கால் நினைச்சிக்கோ என்று சொன்னாங்க. இதெல்லாம் சரியா என்று கேட்கிறார். இன்னும் நீ மட்டும்தான் அறிவாளியா, எங்கள் பாட்டி என்ன முட்டாளா? அவங்க சமுத்திரக்காரி கோவப்படுவா, நீ கால் நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலனாவை போட்டுக்கிட்டு போய் கால் நினை என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அந்த இடத்தில் பாட்டியை முட்டாள் என்று திட்டி இருக்கலாம். இந்த குழந்தை எப்படி என்ன ஒரு செய்ய தெரியாத காரியத்தை செய்கிறாயே என்று கோபப்பட்டிருக்கலாம். அங்கே பாரதி கோபப்படவில்லை. ஆசிரியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறந்த பண்பாட்டை அந்த இடத்தில் பாரதி சொல்லுகிறான். யதுகிரி, கடலில் நீ வீசுகிறாயே அந்த காலனா, அது கடலுக்கு பயன்படாது, கடல் அலைகளுக்கும் பயன்படாது, அது மணலில் செருகி கொண்டு அது பயன்படாமல் வீணாகிவிடும். இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது தெரியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு ஒரு மிகச்சிறந்த ஆசிரிய பண்பாட்டின் ஒரு நுட்பமான உளவியலோடு அவன் சொல்லுகிறான், பாரதி, இந்த காசு எதற்காக நீரில் வீசுகிற பழக்கம் வந்தது தெரியுமா? நம்முடைய ஊரில் குளம் இருக்கிறதே, ஊருணி இருக்கிறதே, அந்த குளத்தில் நாம் தண்ணீர் எடுக்கிறோம், இறங்கி குளிக்கிறோம்.
அந்த குளிக்கிற நேரத்திலும் தண்ணீர் எடுக்கிற நேரத்திலும் நாம் அதிலே காலனா அரையனா அந்த குளத்தில் அந்த ஊருணியில் நாம் வீசிவிட்டு அதன் பிறகு குளித்து கரையேறுகிற பழக்கம் நமக்கு. அது எதற்காக தெரியுமா? கோடை காலத்தில் குளம் வற்றிவிடும் இல்லையா? வற்றிவிட்டால் அந்த குளத்தின் வண்டலை மறுபடியும் தூர்வாரினால் இன்னும் தூய்மையான நீர் மழைக்காலத்தில் தேங்கும் இல்லையா? அப்படி தூர்வாருவதற்கு கோடை காலத்தில் இறங்குகிறார்களே, அந்த தொழிலாளர்களுக்கு பரிசாக கொடுப்பதற்காகத்தான் குளத்தில் நாம் அரையனா காலனா போடுகிற பழக்கம் தோன்றியது. அது குளத்திற்கு சரி அதுகிறே, கடலுக்கு தவறு என்று சொல்லி அந்த குழந்தைக்கு அவன் விளக்கிய அந்த நிகழ்ச்சி என்பது, ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு எந்த நுட்பத்தோடு உளவியலோடு நீங்கள் ஒரு பாடத்தையும் ஒரு செய்தியையும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த காட்சியை நான் சொல்லுகிறேன். தாய்மொழியில் படிப்பதற்கும் அடுத்த மொழியில் படிப்பதற்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால், ஒரு குளத்திலிருந்து ஒரு 10-15 மீன்களை கொண்டு வந்து நீங்கள் வரிசை கட்டி இங்கே வைத்துவிட்டால், உங்களுடைய ஆங்கில மொழியில் கேட்டால் அந்த குழந்தையிடம் இது என்ன ஃபிஷ், இது என்ன ஃபிஷ், இது என்ன ஃபிஷ், இது என்ன ஃபிஷ், இது என்ன ஃபிஷ். குளத்தில் பிடித்து வந்த எல்லா மீன்களுமே உங்கள் ஆங்கில மொழியில் ஃபிஷ் என்ற ஒற்றை சொல்லில்தான் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீர்கள். ஆனால் அந்த கிராமப்புறத்தில் பிறந்து வளர்ந்த படிக்காத ஆடு மாடு மேய்க்கிற குழந்தைகளை கூட கொண்டு வந்து நிறுத்தி இது என்ன மீன் என்று கேட்டால், இது கெண்டை, இது என்ன கெளுத்தி, இது என்ன குறவை, இது என்ன நண்டு, இது என்ன விரால் என்று ஒவ்வொரு மீனுக்கும் பெயர் சொல்லி அழைக்கின்ற அந்த நுட்பமான அறிவு தாய்மொழியில்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது தெலுங்காக இருந்தாலும் சரி, கன்னடமாக இருந்தாலும் சரி, அந்த தாய்மொழியில் நீங்கள் ஒன்றை உணர்கிற அந்த உணர்வு அடுத்த அந்நிய மொழிகளால் உணர முடியாது. அவார் என்ற மொழியில் அடுத்தவரை திட்டுவதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு சொலவடை, உன் குழந்தைக்கு உன் தாய்மொழியில் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் கிடைக்காமல் போகட்டும் அப்படின்னு அந்த அவார் மொழியில். அந்த அவார் மொழி ஒரு கவிஞன் சொல்லுகிறான், நாளை என் தாய்மொழி இறக்குமானால் நான் இன்றைக்கே இறந்து விடுவேன் என்று சொன்ன கவிஞன் அவார் மொழி கவிஞன். எனவே தாய்மொழி என்பது நீங்கள் புரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, பண்பாட்டை உணர்ந்து ஊறி அதில் செழிப்பதற்கும் தாய்மொழி வேண்டும். இப்போ பாருங்க, நாம் கட்டிக்கொண்டு வாழ்வது மனை, நண்டு கட்டிக்கொண்டு வாழ்வது வளை, இதுதானே சரி. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுகிறான், நீ சொல்வது சரியில்லை தமிழா என்று சொல்லுகிறான். நீ சொல்வது சரியில்லை அறிவுமதி. யாரு? 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற புலவன் சொல்கிறான். நாம் 2022 இருக்கிறோம். அப்ப எது சரி என்று கேட்கின்ற போது, நீ நண்டை கட்டிக்கொண்டு வாழ்வதை வளை என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறான். ஏன் என்று கேட்டால், நீ நவீன உலகத்தில் வாழ்கிறாய், நீ மனிதர்களின் உலகத்தில் வாழ்கிறாய். நான் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உயிர்களின் உலகத்தில் வாழ்ந்தவன். எனவே நான் பெரியவன், அது சிறியது என்று நான் சிந்திக்கின்ற மனநிலை எனக்கு அன்றைக்கு தோன்றவில்லை. அளவன் என்றால் நண்டு. அவன் சொல்லுகிறான், அளவன் சிறு மனை என்கிறான். நான் கட்டிக்கொண்டு வாழ்வது, மனிதன் கட்டிக்கொண்டு வாழ்வது பெரிய மனை. என் அன்பான நண்டே, என்னோடு வாழ பிறந்த நண்பனே, என் உயிரே, நீ கட்டிக்கொண்டு வாழ்வது சிறிய மனை என்கிறான். அளவன் சிறு வளை என்றாலும் இலக்கண பிழை இல்லை. ஆனால் நான் கட்டிக்கொண்டு வாழ்கிற மனைக்கு இணையாக அதே உயரத்தில் உன்னை வைத்து பார்ப்பேன் நண்பா என்று நண்டையும் தனக்கு சமமாக சிந்தித்த இனம், சிந்தித்த மொழி நம் தாய்மொழி. அளவன் சிறு மனை. ஒரு கணவன் சிட்டுக்குருவி, ஒரு மனைவி சிட்டுக்குருவி. கணவன் சிட்டுக்குருவி அந்த மனைவி சிட்டுக்குருவி இன்னும் 2-3 நாட்களில் முட்டையிடப் போகிறது என்று தெரிந்து கொள்கிறது.
உடனே கரும்பு வயலுக்கு போய் அந்த கரும்பு பூக்களை கோதிக்கொண்டு வந்து ஒரு சிறிய கரம்பின் ஒரு சிறு பள்ளத்தில் அந்த கரும்பு பூக்களை அப்படியே வட்டம் வட்டமாக அடுக்கி வைத்து ஒரு மெத்து என்று உருவாக்கி, அம்மா நீ இதில் அமர்ந்து முட்டைகளிட்டு அதன் மீது நீ அபயம் காத்து நம் குழந்தைகளை பெற்று கொடு என்று சொல்லுகிற 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய ஒரு பாடலில் சொல்லுகிறான். நாம் இப்பொழுது குழந்தை பிறக்கிற மருத்துவமனைக்கு என்ன சொல்லுகிறோம்? மகப்பேறு மருத்துவமனை என்கிறோம், அல்லது பிரசவ ஆஸ்பத்திரி என்கிறோம், அல்லது ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுகிறான், ஒரு குருவி அந்த முட்டைகள் இடுகிற இடத்திற்கு சொல்லுகிறான் ஈனில் என்கிறான், ஈனுகின்ற இல்லம் என்கிறான். அது ஒரு சிறு கரம்பு, சிறு பள்ளம். ஆனால் தான் கட்டி கொண்டு வாழ்கிற அந்த இல்லம் என்கின்ற அளவிற்கு அந்த குருவியினுடைய இடத்தையும் இல்லம் என்று சொல்கிற பண்பாடு நம்முடைய பண்பாடு. எனவே நீங்கள் இத்தகைய சூழலில் இங்கே அடிக்கடி மழை பெய்கிறது. ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் இன்னும் அதிகமாக மழை. எனவே அவர்களுடைய பாடல்களில் ரெயின் ரெயின் கோ எவே என்ற பாடல் அங்கே சரியான பாடல். யாருக்கு சரியான பாடல்? அந்த நாடுகளுக்கு சரியான பாடல், அவர்களுடைய வெட்பத்திற்கு. ஆனால் நம்முடைய நாட்டிலே அதை கொண்டு வந்து மழையே மழையே போ என்றால் இங்கே எப்படி பூ பூக்கும், எப்படி காய் காய்க்கும், எப்படி வயல் செய்வீர்கள்? ஆனால் நம்ம என்ன பாடி வச்சிருக்கோம் தெரியுமா? நம்ம தாய்மொழியில், அதுவும் நாட்டுப்புற பாடல்ல என்ன பாடியிருக்கோம்? மழை வருது மழை வருது நெல்லை அள்ளுங்க, முக்காப்படி நெல்லை குத்தி முறுக்கு சுடுங்க. இதற்கு அடுத்த வரிகளை தான் நீங்கள் பார்க்கணும். ஏர் ஓட்டுற மாமனுக்கு எண்ணி வையுங்க, அவன் உழைக்கிறான், அவனுக்கு எண்ணி எண்ணி வைங்க, இன்னொன்று என்று எண்ணி வைங்க. சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு வைங்க. சோம்பேறியை வந்து அவனுக்கு சோத்தையே காட்டாதீங்க என்று சொல்லக்கூடிய அந்த உழைப்பை மதிக்கக்கூடிய ஒன்றை குழந்தைகளிடம் வளரும் போதே விதைத்த மொழி நம் தமிழ் மொழி. சரியா? அடுத்து காந்தி அவர்கள் அந்த திருநெல்வேலி பக்கம் ஒரு தொடர்வண்டி நிலையத்திற்கு வருகிறார். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நிர்மாறன் என்ற ஐயா அவர்கள் தலைவருடைய அப்பா பழனியப்பன் என்பவர். அவர் காந்திக்கு உணவு எடுத்து கொண்டு போகிறவரிடம் துணையாக போகிறார். அங்கே போய் அவர் காந்தியை பார்த்து விடுகிறார். பெரும் மகிழ்ச்சி. ஒரு தாளை எடுத்து எனக்கு இதில் கையொப்பம் போட்டு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் காந்தி சொல்லுகிறார், நான் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக 10 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் கையெழுத்து போடுவது என்று உறுதி எடுத்திருக்கிறேன். எனவே 10 ரூபாய் இருந்தால் கொடு, கையெழுத்து போட்டு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இவரிடம் பணம் எடுத்து வரவில்லை அந்த வயது. உடனே நினைக்கிறார், தன் கையில் போட்டிருந்த திருமண மோதிரத்தை கழற்றி அவரிடம் கொடுக்கிறார். ஐயா, இந்த 1/2 பவுன் மோதிரத்தை வைத்துக்கொண்டு எனக்கு கையொப்பம் இடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது காந்தி சொல்லுகிறார், இந்த 1/2 பவுன் மோதிரத்தை நீ கொடுக்கிறாயே, நீ ஏதாவது ஒன்று என்னிடம் சிறப்பாக கேள். இந்த கையெழுத்தை போடும் பொழுது நான் அதை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது அந்த பழனியப்பன் என்ற நெடுமாறன் ஐயா அவருடைய தந்தை சொல்லுகிறார், ஐயா, என்னுடைய தாய் மொழி தமிழில் கையொப்பமிடுங்கள் உங்கள் பெயரை என்கிறார். உடனே நீ எழுதி காட்டு, நான் போடுகிறேன் என்று இவர் எழுத எழுத தமிழ் மொழியில் கையொப்பமிட்டார் காந்தி அவர்கள். போட்டுவிட்டு, உன் தாய்மொழியில் கையொப்பமிட சொன்னாய், போட்டுவிட்டேன், என் தாய்மொழியில் தேதியை போடுகிறேன் என்று குஜராத்தில் தன்னுடைய தாய்மொழியில் அந்த நாளை குறித்தவர் அண்ணல் காந்தி அவர்கள். நம் தாய்மொழியும் மதித்து தன்னுடைய தாய்மொழியும் மதித்த அந்த பன்முகத்தன்மையின் அந்த இந்தியாவின் பெருமிதத்தை கட்டி காத்தவர் அண்ணல் காந்தி அவர்கள். இன்றைக்கு ஒரே மொழி ஒரே தேசம் என்று சொல்கிறார்கள். பன்முகத்தன்மைதான் வாழ்வை அழகுபடுத்தும். ஒற்றைத்தன்மை, பட்டைத்தன்மை வாழ்வை சிதைத்துவிடும். அதை அன்று காந்தி அவர்கள் தமிழிலே கையொப்பம் தன்னுடைய பெயரை இட்டு அவருடைய தாய்மொழியில் தேதியை இட்ட அந்த பண்பாடுதான் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்பதை அன்றைக்கே விதையிட்டு போகிறார் காந்தி அவர்கள்.
மாணவர்கள், இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, இது யார் எழுதியது என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஈரோட்டில் ஒரு பள்ளியில் அந்த இல்லந்தோறும் கல்வி அந்த இடத்தில் பாடிய அந்த குழந்தைகளுடைய பாடல், நீலக்கடல் ஆழமென்று மீன்களிடம் சொல்லாதே. தெரியுமா? அது தெரியாது. இந்த பாடலை சொல்லட்டுமா? நீங்களும் சொல்லணும். நீலக்கடல் ஆழமென்று மீன்களுக்கு சொல்லாதே. நீலக்கடல் ஆழமென்று மீன்களுக்கு சொல்லாதே. இன்னும் குரல் உயர்த்தலாம். நீலக்கடல் ஆழமென்று மீன்களுக்கு சொல்லாதே. நீலவானம் தூரமென்று பறவைக்கு சொல்லாதே. இருண்ட காடு அடர்ந்ததென்று கரடிக்கு சொல்லாதே. படிப்பதுதான் கடினம் என்று எங்களுக்கு சொல்லாதே. நன்றி. இன்னும் நிறைய பேசலாம். ஆனால் அண்மையில் நான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே என்னுடைய நண்பருடைய பெயர்த்தை ஒரு சின்ன குழந்தை, இப்போதுதான் பள்ளியிலேயே சேர்த்திருக்கிறார்கள், அந்த மொட்டு வகுப்பு என்று நினைக்கிறேன். அந்த குழந்தை இவரோடு பேசிய ஒரு பதிவை எனக்கு அவர் போட்டு காட்டிய பொழுது, இப்போது ஆசிரிய பெருமக்களே, நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட அவர்களிடம் நாம் அதிகம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் எனக்கு உண்மையாக தெரிகிறது. நாம் சொல்லுகிற பதில்களில் இல்லை அறிவு, அவர்கள் கேட்கிற கேள்விகளில்தான் இருக்கிறது அறிவு என்பதை நான் அந்த குழந்தையினுடைய அந்த பேச்சு, அதாவது அவருக்கு ஒரு திருமண மண்டபம் இருக்கிறது. அந்த திருமண மண்டபத்தில் முன்னதாக ஒரு 4-5 மாடுகளை கொண்டு வந்து ஒரு வீட்டுக்காரர் கட்டிவிட்டு அதிலே வைக்கோலையும் போட்டு அது சாணி போடுகிறது. இதையெல்லாம் பார்த்தவர் அங்கே திருமண வரவேற்புக்கு அந்த பதாகைகள் கட்டி அந்த வண்டிகளெல்லாம் உள்ளே போக அதற்கு இடையூறாக இருக்கிறது என்று அந்த மாட்டுக்காரரிடம் போய் சண்டை போடுகிறார். யார்? அந்த திருமண மண்டபத்திற்கு உரிமையாளர். அந்த குழந்தை அதை பார்த்துவிட்டு வந்து அவரோடு உரையாடுகிறது. அந்த உரையாடல் இப்பொழுது நான் போடுகிறேன். உங்களுக்கு கேட்டால் அதை தொடர்ந்து கேளுங்கள். அதன் பிறகு நான் ஒரு சிறு கவிதையோடு முடித்து விடுவேன். அவங்க கட்டிட்டு போட்டோம், நம்ம ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணோம்? சாணி விட்டுச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிற வேலைக்காரவங்க சொல்லி சொல்லி எடுத்துட வேண்டியதுதான். சரி, எடுக்கிறேன். நீ சொல்றத நான் கேட்குறேன், மாத்திடுறேன். யோசிச்சு பார்த்தியா? நீ திட்டிட்டு அப்படியே மண்டபத்துக்கு வந்தல, திட்டிட்டு வந்தல மண்டபத்துக்கு, நீ திட்டும் போதே யோசிச்சேன், இந்த தாத்தா என்ன இப்படி பண்ணுது, இந்த தாத்தாவுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு அப்படியே வந்தேன். சரி, நம்ம கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி காட்டிருக்கானே, அசிங்கமா இல்லையா அது? தாத்தா அவங்க கட்டுனா கட்டட்டும், கட்ட வேணான்னு கட்ட வேணாம், அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க கட்டட்டும், நம்ம ஏன் அதுல தலையிடணும்? நம்ம வாசல்ல கட்டுறானே, நம்ம வாசல்ல கட்டினாலும் அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அப்படியா? உனக்கு ஏன் இதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது? என்னடா கோபம் தான் வருதுடா, எனக்கு என்ன செய்யுது? நமக்கு கோபம் வராது, ஏதாவது செஞ்சாலும் அவங்களுக்கு அவங்க வந்து நமக்கு வந்து கோபம் வர மாதிரி செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு அன்பை காட்டணும், நம்ம அன்பை காட்டணும். அப்பதான் வந்து நம்மளுக்கும் அவங்க உதவி செய்வாங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க, மக்களுக்கு நம்ம உதவி பண்ணா
பயக்கண்டும் இது என்ன அது குரல் தெரியுமா இது உனக்கு? அதுக்கடுத்து அந்த குழந்தை அவரை அழைத்து கொண்டு போய் அந்த பெரியவரிடம் மன்னிப்பு கேட்க வைத்து விட்டு வந்திருக்கிறது. இந்த வயதில் ஒரு குழந்தை இவ்வளவு சிந்திக்குமா என்று அந்த வியப்பு இன்னும் எனக்கு தீரவில்லை. எனவே அன்பான குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் நண்பர்களாக இருங்கள். நீங்கள் மட்டுமல்ல, இங்கே வளர்ந்து நிற்கிற மரங்களையும் தடவி கொடுக்கின்ற நண்பர்களாக இருங்கள். செடி கொடிகளை நட்டு வைத்து வளர்க்கிற குழந்தைகளாகவும் வளருங்கள். என்னுடைய பெயர் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கின்ற பொழுது என்னுடைய நண்பனுடைய பெயர் அறிவழகன், நான் மதியழகன். என்னுடைய அப்பா வைத்த பெயர் மதியழகன், அவனுக்கு அவங்க அப்பா வைத்த பெயர் அறிவழகன். நாங்கள் ரெண்டு பேரும் வகுப்பில் அந்த வருகை பதிவேடு எடுக்கிற போது அறிவழகன் என்கிற போது அவன் எழுந்து உள்ளேனையா சொல்வான், மதியழகன் என்று அழைக்கிற போது நான் உள்ளேனையா சொல்வேன். இந்த அறிவழகன் மதியழகன் என்ற பெயருக்குள்ளாக ஏதோ ஒற்றுமை இருப்பதாக கருதி எங்கள் இரண்டு பேரையும் பார்த்து எங்களுடைய வகுப்பு நண்பர்கள் சிரிக்க தொடங்கினார்கள். அதன் பிறகு அவன் என்னை பார்த்து சிரித்தான், நான் அவனை பார்த்து சிரித்தேன். உடனே ஒரு நாள் அவன் எழுந்து வந்து என் பக்கத்தில் அமர்ந்திருந்த அந்த பையனை, நீ என்னிடத்தில் போய் அமர்ந்து கொள், நான் இவனிடத்திலே அமர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னான். அதற்கடுத்து எங்களுடைய விடுதி கம்பர், அந்த விடுதிக்கு போய் விடுதி காப்பாளரிடம், நாங்கள் இரண்டு பேரும் ஒரே வகுப்பில் படிக்கிறோம், எங்கள் இரண்டு பேரையும் ஒரே அறையில் தங்க வைத்தால் எங்கள் நட்பும் வளரும், எங்கள் கல்வியும் வளரும் என்று சொன்னோம். விடுதி காப்பாளரும் ஏற்றுக்கொண்டு எங்களை ஒரே அறையில் தங்க வைத்தார்கள். அப்படி தங்கி படித்தோம். காலாண்டு அரையாண்டு விடுமுறைகளில் அவன் என் வீட்டிற்கு பிள்ளையானான், நான் அவர்கள் வீட்டிற்கு பிள்ளையானேன். அதன் பிறகு எங்களை பிரித்து பார்க்கவே முடியாது. எங்கே போனாலும் இரண்டு பேர் தான் போவோம். சட்டையை பார்த்தாலும் இரண்டு பேருக்கும் ஒரே வண்ணத்தில் தான் சட்டை எங்கள் பெற்றோர்களும் தைத்து தருவார்கள். அதன் பிறகு எங்களை தேடி வருகிற எங்களுடைய நண்பர்கள், அதுக்கு முன்னாடி மதியை பார்த்தீங்களா அறிவை பார்த்தீங்களா என்று கேட்டு கொண்டிருந்தவர்கள், அறிவுமதியை பார்த்தீங்களா அறிவுமதியை பார்த்தீங்களா என்று கேட்க தொடங்கினார்கள். எனவே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய அந்த கல்வி வாழ்க்கை தான் நட்பின் அடையாளமாக எனக்கு அறிவுமதி என்ற ஒரு பெயரை சூட்டி தந்தது. எனவே இந்த பள்ளி வளாகமும் நாளை உங்களுக்கு கிடைக்கப் போகிற கல்வி வளாகமும் பல்கலைக்கழக வளாகமும் உங்களை சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, இனங்களை கடந்து உங்களை உலக உறவுகளாக மாற்றக்கூடிய இடம் இந்த பள்ளி வளாகம் என்பதை மறந்து விடாதீர்கள். நட்பை போற்றுங்கள், போற்றுங்கள் என்று சொல்லி உங்களோடு இவ்வளவு உரையாட கிடைத்த வாய்ப்பை நான் மிகச்சிறந்த வாய்ப்பாக கருதி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இன்று பிறந்த நாள் விழா காணும் எம் பள்ளி மாணவர்கள் பெரும் பாக்கியசாலிகளே. பாடல் எழுதிய பாடலாசிரியரே பாடலையும் பாடி வாழ்த்து கூறுதல் என்பது அத்தனை பெரிய பாக்கியம். அப்பேறு பெற்ற என் மாணவர்களுக்கு வாழ்த்து கூறி கவிஞர் சான்றோர் பலரின் வாழ்வில் நடைபெற்ற நிகழ்வுகளை கூறியும் கல்வியின் மேன்மையை எமக்கு உணர்த்தி உயிர்த்தமிழை அவர்தம் உறவாக்கி அதனை உயிர்ப்பித்து நம் அனைவரையும் தமிழின் இனிமையை ருசிக்க வைத்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. வேற்றுமை என்னும் சிறைச்சாலையில் ஜெயம் கொண்டு சிறுத்தையாய் தமிழ் அன்னையின் மடியில் தவழ்ந்து கர்ஜிக்கும் இவரின் புகழ் வான்வரை உயர்ந்த இயக்குனர்களின் உதவி இயக்குனராக உயர்ந்து நின்றது. அப்துல் ரகுமானின் சீடராகி ஹைகூ கவியாகி உதவி இயக்குனராக பிரியமான சிறுகதை ஆசிரியராக பன்முக கலைஞராய் பல சிறப்புகள் பெற்று உயர்ந்து நிற்கும் பாவலர் அறிவுமதி ஐயாவின் வருகைக்கும் அவர் பொன்னான காலம்தனை நம்மோடு கழித்ததற்கு வாழ்த்து கூறி நன்றியுரையாற்ற நம் பள்ளி முதல்வரை அன்போடு அழைக்கின்றோம். ஜெய் குருதேவ். அனைவருக்கும் காலை வணக்கம். நன்றி நவிழல் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனக்கு பெருமையாக உள்ளது. இவ்வளோ பெரிய அழகான மேடையில் நம்மளோட பள்ளியினோட எழுத்துக்களை சிவப்பு எழுத்துக்களாக மாற்றக்கூடிய ஒரு நன்னாளில் ஐயா அவங்களுக்கு நன்றி வழங்குறதுங்கிறது எனக்கு பெருமையாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் உள்ளது. ஐயா அவர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் எதெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறத இந்த சில மணித்துளிகளில் எல்லாத்தையும் எடுத்துரைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இயற்கையோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு ஆணித்தரமாக உங்களுக்கு சொன்னாங்க. கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள். அது மீனை பற்றி சொல்லும்போது இன்னும் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. அவர் சொன்னது உண்மை. பல வகையான மீன்களை வச்சுட்டு உங்களுக்கு காமிச்சாக்க மீன் தான் நீங்கள் சொல்லுவீங்க. பேர் சொல்லி கொடுக்கல நாங்கள், ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. நம்ம தமிழ் மொழியில் படிக்கிறது மிகவும் சிறப்பு. ஆனாலும் இது ஆங்கில வழி கல்விங்கிறதுனால அதை விடாமல் ஐயா சொன்னது போல் ஒவ்வொன்றும் பொருள் உணர்ந்து நீங்கள் படிக்கிறதுக்கு கற்றுக்க வேணும். நம்ம அறிஞர்கள் அத்தனை பேர்த்தையும் மேடையில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. காந்தியடிகளை பற்றி சொன்னாங்க, பெரியார் ஐயாவை பற்றி சொன்னாங்க, யாரை பற்றி சொல்லலை. ஒவ்வொரு மணித்துளியும் எந்த இடத்துலையும் உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அனைத்து குழந்தைகள் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி. ஐயா அவர்களை இங்கே இத்தனை குழந்தைங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு உங்கள் முன்னாடி கொண்டு வந்த நம்மளை நினச்சி கூட பார்த்ததில்லை. இப்படி ஒரு கவிஞரை நம்ம பள்ளிக்கு அழைப்போம் அப்படின்னு நம்ம நினச்சி கூட நம்ம பார்த்ததில்லை. ஆனால் அத்தகைய ஒரு விழாவை செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த சயின்ஸ் ஃபோரம் நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. ஐயா சிவகுமார் அவர்களுக்கு மிக்க நன்றி ஐயா. ஒவ்வொரு மணித்துளியும் என்ன பண்ணணும், எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு அறிவுரை அப்படின்னு தான் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு தெரிஞ்சிட்டேன். ஒவ்வொரு தரமும் நம்ம ஃபோன் பண்ணும்போது ஆகட்டும், அல்லது நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுலையே ஆகட்டும், ஐயாவோட வரவை அவ்வளவு பிரமாதமாக அமைச்சு கொடுத்த கண்மணி அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது நான் நன்றி சொல்லிகிட்டே போனால் இன்னும் சயின்ஸ் ஃபோரமில் நிறைய பேர் நம்மளுக்கு இதுக்கு உதவிக்கரம் கொடுத்தார்கள். அத்தனை பேர்த்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இதை அழகாக ஏற்பாடு செஞ்ச நம் தமிழ் துறைக்கு மிக்க நன்றி. அதுக்கு ஒரு அழைப்புதல் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க தமிழ் துறை, ரொம்ப அழகாக இருந்தது. அது கூட ஒரு வாரம்னு நம்மளுக்கு டைம் இருந்தால் கூட ஒரு வாரம் எடுத்துக்காமல் ஒரு நாள் அழகாக செஞ்சு முடிச்சிருந்தாங்க. தமிழ்துறை தலைவிக்கும் மற்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வேளையில் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
இது இந்த விழா இதோட இன்னும் முடியலை. சிறப்பான ஒரு சிறந்த உரையாடல் கூட நம்ம நடத்த போகிறோம். அது சின்ன எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்க முடியல, மன்னிக்கணும். அதுக்கு நிச்சயமாக இன்னும் ஒரு நாள் எப்பாவது நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ஐயா அவர்களை ஒரு நாள் முழுக்க, ஏன்னா நம்ம இந்த ஷெட்யூல் ஐயா அவங்களுக்கு தெரியாத ஒரு ஷெட்யூலாக இருந்துருச்சு. அடுத்த தடவை ஐயா அவங்க ஒசூருக்கு வரும்போது நம்ம வேண்டிக்கிறோம், ஒரு நாள் முழுக்க நம்ம குழந்தைங்களோட நீங்கள் செலவு பண்ணணும்னு கேட்டுக்கிறோங்க ஐயா. வரணும் நம்ம பள்ளிக்கு, நம்ம குழந்தைங்களோட நீங்கள் செலவு பண்ணணும். ஒரு சில குழந்தைகள் மட்டும் உரையாடலில் கலந்துக்குவாங்க. அது நான் உங்களுக்கு ஒளிபரப்பாகும், யூடியூப் லிங்க் மூலமாக உங்களுக்கு அனுப்பப்படும். அதுக்கு நீங்கள் உங்களோட அம்மா அப்பாக்களுக்கு தெரிவித்து நீங்கள் அடுத்த தடவை இது மாதிரி நீங்கள் கலந்துக்க போகிறீங்கிறத சொல்லலாம். இந்த விழாவினை ஏற்பாடு செய்த பள்ளி நிர்வாகத்துக்கும் மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. ஜெய் விண்டே. உள்ளம் நெகிழ்ந்து நன்றியுரையாற்றி எம்மை காக்கும் எம் பள்ளி முதல்வர் அம்மையிற்கு நன்றி.